வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. பங்குனி மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை ராசி நேரம் மிகவும் அற்புதமாக அவருடைய நண்பர் வீட்டில் 5ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை. அது 9ஆம் பார்வைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை. ஸோ அது உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. உங்களுக்கு யோகமான காலங்கள் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நடந்த அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலங்கள் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்கள் லைஃப்பில் அதாவது முன்னேற்றத்துக்குள்ள வழிகளை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது உங்கள் ராசினர். அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இனி வரக்கூடிய காலத்துலேயும் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக செய்கிறதுக்கு தான் காத்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிநாதர், அந்த ராசிநாதர் மிகவும் சிறப்பாக இருக்கார். உங்களுடைய தசாபதிகளை வரைக்கும் ஒரு போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தசாபதிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள் நல்ல மிகப்பெரிய யோகமான காலங்கள். நீங்கள் இந்த வரக்கூடிய மாதங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ குரு பயிற்சி நடந்தால் கூட அது உங்களுக்கு யோகமாகவே அமையும். ஏன்னா மே மாதம் குரு பயிற்சி வருது. குரு பயிற்சி வந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைவார். ஆனால் மறைஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்க்கும்போது அதாவது ரொம்ப அதிக பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அதாவது 10, 12, 2 இந்த 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொழில் ஸ்தானமும் வருமான ஸ்தானமும் ஆகிடும். ஸோ அவர் உட்காந்துருக்கு 6ஆம் இடம். ஸோ இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இல்லை தொழில் பண்ணி வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாதியம் பண்ணி கொடுக்குறாங்களா? ஸோ இது எல்லாமே அதை குறிக்கக்கூடிய இடம். அதனால் வரக்கூடிய காலமும் உங்களுக்கு நல்லா இருக்குமே. ஸோ நம்ம இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா உங்கள் ராசிநாதர் உங்கள் ராசியை பார்க்குறது மிக சிறப்பு. அவரும் இருக்கக்கூடிய இடமும் நல்லா அமைப்பான சூப்பரான இடத்துல வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு எந்த வகையிலையும் பங்கப்படாத லெவலில் எந்த நெகட்டிவான கிரகத்துடைய பார்வையும் இல்லை. உங்கள் ராசிநாதருக்கும் அந்த மாதிரியான பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளாக செவ்வாயும் சனியும் பார்த்தாங்க ஒரு சேர. இப்போ சனி மட்டும் தான் பார்க்குறாரு. செவ்வாய் பங்குனி 2ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு போகிறதுனால அவருடைய பார்வை 4ஆம் பார்வையை வேறு இடத்துக்கு போயிடும், செவ்வாய் பார்வை. ஸோ சனி மட்டும் தான் நேரடி பார்வையை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் கடந்த ஒரு வருஷமாகவே உங்களுக்கு பெருசாக சப்போர்ட்டுகள் பண்ணாமல் தான் இருந்துச்சு. அதாவது சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்தாலும் கூட ராசிநாதர் ராசியை பார்த்தா கூட இந்த ராகு கூட இருந்தது ப்ளஸ் சனி பார்வை இந்த ரெண்டுமே கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ்லாம் போச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மைனஸுக்கெல்லாம் இருக்காது. இந்த பங்குனி மாதம் மட்டும்தான். அதுக்கு அடுத்து முடிஞ்ச உடனே அடுத்த சித்திரை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பார்வை கூட இருக்காது. ஏன்னா அவங்க ராசினார் சுக்கிரனுடைய வீட்டில் போய் அழகாக ஜம்முன்னு உட்காந்து உங்களுக்கு ஒரு 10, 12, 2 இந்த 3 வீடை பார்க்கும்போது உங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்குனி மாதம் 2ஆம் இட அதிபதியை நல்லா சுபத்துவமாக தான் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் அவர் நல்ல சுபத்துவமாக இருப்பார். அதாவது 15ன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்குமே நல்ல சுபத்துவமாக இருப்பார். யாராலும் சுக்கரனால். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் சுமாரான பலம் தான் உங்களுக்கு செய்வார். 2ஆம் வீடை பொறுத்தவரை எந்த வகையும் பாதிப்பு இல்லை. ஸோ 2ஆம் வீடு நல்லாயிருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி தான் பிற்பாதியில் கொஞ்சம் சுமாரான பலனை தான் செய்வார். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 5 கூடியவர் போய் 2ஆம் வீட்டு அதிபதியோட ஜாயிண்ட் ஆகிறாரு. உங்கள் 5 கூடிய செவ்வாய் உங்களுக்கு அசுபர் 12க்கும் 5 கூடியவர். அவர் போய் 2ஆம் வீட்டு அதிபதி சனியோட 3ஆம் இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிறார். இந்த 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் தான், உபசய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் தான். ஆனால் அங்கே ஒரு அசுபர் இருந்தால் யோகம், 2 பேர் அந்த இடத்த கெடுப்பாங்க. புகழ், கீர்த்தி எல்லாமே வரக்கூடிய அமைப்பு. ஆனால் அசுபர் 2 பேர் ஆச்சு. ஒருத்தர் சனி, ஒருத்தர் செவ்வாய். 2 பேருமே வேலை செய்யறதுக்கு நீ செய்யன்னு சொல்லி எசலி போட்டுருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் போயிடும். சுத்தமாக வேலை நடக்காது அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இது 2ஆம் இடத்துக்கு பலனுக்காகல 3ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம் பலன் உங்களுக்கு ஓரளவு ஒரு 70% கன்ஃபார்மாக வேலை செய்யும். பொருளாதாரத்தை மிகப்பெரிய மைனஸ் பண்ணாது, ஓரளவு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் 3ஆம் இடம் கண்டிப்பாக மைனஸ் பண்ணோம். பிற்பாதியில் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடம் கொஞ்சம் மைனஸ். முயற்சிகள் எடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது, சோம்பேறித்தனமாகவே இருக்கும் மனசு, உடம்பும் சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னென்னா புதுசாக ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே செஞ்சுட்டே இருப்பீங்க, நியூட்ரலாகவே செஞ்சுட்டு இருப்பீங்க. புதுசாக எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, புதுசாக எந்த வேலைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கோம் இந்த 3ஆம் இடம். இது அடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்கார், ராகு இருக்குது, புதன் இருக்குது. இந்த 4ஆம் இடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 1 சொந்த வீடு தான்.
உங்கள் ராசிக்கு சொந்த வீடு தான். ஆனால் 4ஆம் இடத்துல ராகு மட்டும் தனித்து இருந்தால் அங்கே அந்த வீடை டேமேஜ் பண்ணுவார். இங்கே சூரியன் அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் இந்த 2 பேரும் இருக்காங்க. அந்த புதன் வந்து 7 கூடியவர் 10 கூடியவர் வேறு, ஒன்று கேந்திர அதிபதி மறு கேந்திரத்தில் ஏறி இருக்கார். ஸோ 4ஆம் இடம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா சூரியனும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிரிகள் தான் சொல்லணுமே. சனியும் சூரியன் எப்படி எதிரியோ அதேமாதிரி சூரியனுக்கும் ராகுக்கும் பெருசாக ஒன்றும் ஆகாது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பிற்பாதியில், அதாவது ஏப்ரல் 1ஆம் அப்புறம் சுக்கிரன் உள்ளே போய் உச்சமாயிடுவார். அதுக்கப்புறம் இந்த 4ஆம் வீடு உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். 4ஆம் வீடு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குற உங்கள் ராசினார் தான். ஸோ அது எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ஆனால் 4ஆம் வீடு ஏப்ரல் 1ஆம் அப்புறம் தான் நல்லாகும். அது வரைக்கும் 4ஆம் வீடு வந்து சரி கிடையாது. ஸோ அதனால் 4ஆம் வீட்டுடைய வேலையை நீங்கள் எந்த வேலை செய்யணும், அதாவது மேல்கல்விக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், ஏதாவது வீட்டுக்கு வந்து வீடு ஏதாவது மாற்றி அமைக்கணும், இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1க்கு அப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? எதுக்கு உங்கள் தசாபுத்திகளை தனுசு ராசிக்காரங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன தசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா எந்த இடத்துல இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். ஏன்னா இங்கே தசாபுத்திகள் தான் பெருசாக வேலை செய்கிறதே. சரிங்களா? கோச்சார பலன் ஒரு நார்மலான வேலை தான். ஆனால் தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் இடத்துல 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் வீட்டுக்கு லாபத்தில் இருக்கார். அப்போ 2 பக்கமும் நல்ல இடம் தான் சொல்லப்போனால். 3ஆம் இடம் விவசாய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் தான். அங்கே சனி இருக்கிறது தான் இப்போ டேமேஜ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ 5ஆம் வீடை பொறுத்தவரை உங்களுக்கு குரு இருக்குது, மிகப்பெரிய சிறப்பு. 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. 5ஆம் வீடு அதிபதி சரியில்லாத சொல்லலாம். முற்பாதியில் நல்லா இருப்பார், பிற்பாதியில் அது ஏப்ரல் 1க்கு அப்புறம் சுமாரான அமைப்பில் தான் இருப்பார் அவர். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூவ்மெண்ட்டு, குழந்தைங்களுடைய பிற்பாதி, அதாவது ஏப்ரல் 1க்கு அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முருகர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கோங்க. அந்த 1ஆம் அப்புறம் ஏப்ரல் 1க்கு அப்புறம் முருகர் வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடாக நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, 1 மாதத்துக்கு. சரிங்களா? அது ஏப்ரல் 1க்கு அப்புறம் தான். சரிங்களா? இப்போ வேணாம். ஃபஸ்ட்டு பாதியில் வந்து சுக்கிரன் ஓரளவு பலப்படுத்துவார். 5ஆம் வீடை பொறுத்தவரை வேறு எந்த பாதிப்பும் இல்லைங்க. அதிர்ஷ்டம் தான் கொஞ்சம் தடைப்படுங்க இந்த 1ஆம் அப்புறம் ஏப்ரல் 1ஆம். ஏன்னா அந்த வீடு கொடுத்துரும், ஆனால் அந்த நபர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. அடுத்து 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான். அவர் வந்து மாதம் ஆரம்பத்தில் அவர் கெட்டு போய் தான் இருக்கார், சனி கூடியும் செவ்வாய் கூடியும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சமாகிறாரு. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், வேலையாட்கள் மூலிமா நல்லது பண்ணும். ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோய் தெரியப்படுத்தி அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கும். அதாவது ஃபுல் விளக்கு கிடைக்கும். என்ன உடம்பு சரியில்லையோ அந்த, அதாவது மறைஞ்சிருந்த நோய்க்கு ஒரு மருந்து கிடைச்சி அந்த மருந்து மூலிமா உடம்பு க்யூர் ஆகும். ஏன்னா சுக்கிரங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு வந்து நோயை கொடுக்கக்கூடியது, எதிரியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ எந்த மாதிரி எதிரிகள் கொடுப்பாங்க, பொருளாதாரத்தில் கொடுக்குதா, எதிரினா நம்ம கடன் வாங்குறோம்ல அதுவும் எதிரி தான். அந்த மாதிரி கடனை கொடுக்குதா, இல்லை நோயை கொடுக்குதா, இல்லை அந்த நோயிலேருந்து நிவர்த்தி பண்ண தான் கிடைக்கும். நிவர்த்தி தான் பண்ணும், நோயை கொடுக்காது. சரிங்களா? கொடுத்த நோயை வந்து சரி பண்ணும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார்ல, அதனால் என்ன இருந்ததோ உங்களுக்கு ஏதாவது தீராத நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு உண்டான மருந்து காட்டி அந்த மருந்து மூலிமா நிவர்த்தி கிடைக்கும். அதே கடன் இருக்குது, அந்த கடனை கிளியர் பண்ணி உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குது. இந்த 6ஆம் இடத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6க்கு லாபத்தில் இருக்கார், அதனால் உச்சமாகிறாரு. அதனால் அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் வீட்டு அதிபதியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நீசமாகி தான் இருப்பார். மார்ச் 26 வரைக்கும் அதே வீட்டில் 4ஆம் இடத்துல நீசம். அடுத்து மார்ச் 26க்கு அப்புறம், அதாவது மார்ச் 26 அப்படின்னா உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அந்த காலகட்டத்து வரைக்கும் அவர் வந்து நீசமாகி அடுத்து வந்து இவர் செவ்வாயுடைய மேச வீட்டுக்கு போயிடுவார். மேச வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி ஏப்ரல் 2 ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துடுவார். திருப்பியும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் வக்கரமாகி வரும்போது உச்சபலன் அடைவார். 7 கூடியவர் 10 கூடியவர் உச்சபலன் அடைவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சபலன் அடையும் போது அதோடைய பவரே வேறு, அதோடைய பலனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 7ஆம் இடம் உங்களுக்கு முற்பாதியில் வந்து சுமாராகும். அதாவது உங்கள் மனைவியோ கணவரோ இல்லை தொழில் பார்ட்னரோ உங்களுக்கு பெருசாக வந்து நன்மைகள் இருக்காது அவங்களால. பிற்பாதியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக கொடுப்பாங்க. உச்சமாகி வரும்போது நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் எடுத்துட்டிங்கன்னா சந்திர பகவான் அவர் வந்து வளர்பிறை சந்திரன் தான் ஆரம்பிக்கிறாரு. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தான் செய்வார், நெகட்டிவ் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் ராசிநாதருக்கு அவர் மிகப்பெரிய நண்பர். அவர் கூட இருந்து அந்த ட்ரிபிள் தசை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது யோகமாகவே அமையும். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ராகு கூட இணைஞ்சிருந்தால் உள்ள சுக்கிரன் வந்து அவரை சுபத்துவப்படுத்துறதுனால இந்த 4ஆம் இடமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ராசிக்கு 9 கூடியவரும் சுக்கிரனுடைய இணைவால் நல்லா இருப்பார். ஏன்னா குரு வீட்டில் சுக்கிரனுடைய இணைவு மிகப்பெரிய யோகம். அடுத்து வந்து
10ஆம் இடம். இந்த 10ஆம் இட அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புதன் பகவான் தான். அவர் வந்து வக்கரகதியாக இருக்கும்போது 10ஆம் இடத்துக்கு முதல்ல ஆரம்பத்தில் வந்து தொழில் வந்து கொஞ்சம் பாதிக்கும். மார்ச் 26 வரைக்கும், பங்குனி 13 வரைக்கும். அதுக்கடுத்து தொழில் ஓரளவு நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஏப்ரலுக்கு அப்புறம் தொழில் வந்து நல்லா விருத்தியாக ஆரம்பிக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் உச்சமான வக்கரமாகி பின்னாடி வரும்போது உச்ச பலன் அடைந்த மாதிரி அமைப்பாயிடும். அது அந்த இடம் வேறு சுக்கிரன் வேறு உச்சமாக இருப்பார். அப்போ நீசபங்க ராஜயோகத்தை அடைகிறாரு இந்த யாரும் புதன் போகலாம். ஸோ உங்களுக்கு 10 கூடியவர் யோகம். அது அடுத்த லாபாதிபதி ஆல்ரெடி உச்சமாக தான் இருப்பார். அதுவும் யோகமான அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. பிற்பாதியில் ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகும்போது மிகப்பெரிய நன்மை நடக்கும். லாபம் ரெட்டிப்பு மடம் கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய் போவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அது அவரால் எந்த பாதிப்பும் இல்லை. அவர் தான் பாதிப்படைகிறார் ஏப்ரல் 1க்கு அப்புறம். ஏப்ரல் 1க்கு அப்புறம் சரியான தூக்கம் வராது. அதுக்கு நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு முருகர் கேசரி வந்து நீங்கள் செஞ்சு செவ்வாய்க்கிழமை டைமில் கேசரி கொடுத்துட்டு நீங்களும் கேசரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். ஆரஞ்சு கலர் கேசரியாக கிண்டி எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? ஸோ இது செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபாடக்கூடிய தெய்வமே பார்த்திங்கன்னா முழுக்க முருகர் தான். இந்த முருகரை மட்டும் வழிபாடு பண்ணிங்கனாலே போதும், ஓரளவு நல்லாயிருக்கும். முடிஞ்சால் சிவனே வழிபாடு பண்ணிக்கோங்க. முருகர், சிவன் இந்த 2 பேருமே நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்யுமே, சரிங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. எல்லாருமே ஜாதகம் பார்க்குறது அவங்க வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த நம்ம மாத பலன் போடுறது இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருப்போமா, எப்படி கஷ்டப்படுவோம், ஸோ கொஞ்சம் பரிகாரங்களை பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் நம்ம மாத பலனே சொல்கிறோமே. எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறேமே. வணக்கங்க.